ஆவிக்குரிய யுத்தம் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். Don't forget that a spiritual warfare battle is going on. இது கண்ணுக்கு தெரியாத யுத்தமா இருக்கிறபடினாலே நான் சொல்கிறது உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். Some of us may not understand this battle because we don't see it with our natural eyes. உண்மையாகவே சாத்தானுடைய ராஜ்யத்தோடு கூட ஒரு பெரிய யுத்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். But we are actually in a battle against the kingdom of Satan. என்ன சொன்னால் எபேசியர் 6:10-12 இவ்வாறாக சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலே நீங்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி. Ephesians chapter 6 verse 10 says, finally be strong in the Lord and in the strength of his might. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலம் உள்ளவனாய் இரு. God says be strong. பலத்தோடு கூட இரு. Be full of strength. ஏனென்று சொன்னால் நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படி பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெங்த் வேணும். Because you need strength to stand against the wiles of the enemy. Hallelujah. ஆண்டவர் சொல்கிறார், சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் நீ எடுத்துக்கொள். He says put on the full armor of God. ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகள் எல்லாரோடு கூட உங்களுக்கு யுத்தம் உண்டு. Because our battle is not against flesh and blood but against the rulers and powers and principalities of this dark age. Hallelujah. Hallelujah. இந்த தமிழ்ல வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் உண்டு. In Tamil it actually says that we have a struggle. இதைத்தான் சொல்லுகிறோம் ஆவிக்குரிய யுத்தம் என்று. This is what we label as the spiritual warfare. So always remember there is an invisible war going on around you. உங்களை சுற்றிலுமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. Always remember, அந்த போராட்டம் என்கிற வார்த்தைக்கு பாக்ஸிங் என்று அர்த்தம். யுத்தத்தில் நீங்கள் பாக்ஸிங் பண்ணுறீங்க. இப்போ நானும் இவரும் பாக்ஸிங் பண்ணுறோம் என்று சொன்னால், நான் 10 அடி அடித்தா இவர் ஒரு அடி அடிப்பார், ஒரு அடி அது என் தலையில் விழும், இல்லை என் முகத்தில் விழும். ஆகவே இந்த யுத்தத்திலே நீங்கள் பிசாசோடு யுத்தம் பண்ணும் பொழுது ஒரு சில அடிகள் உங்கள் மேலே விழத்தான் செய்யும். Spiritual warfare can be compared to the sport of boxing, and when two people are boxing each other, one person may give 10 blows and the other guy may just give 1 blow and you may still get hurt. So spiritual warfare has its consequences. You may get hurt. ஆகவே விசுவாசிகள் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்து விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். So the believers need to be aware of what is happening around them and be ready to fight back. எப்படி திரும்ப நீங்கள் யுத்தம் செய்வது, சாத்தானை மேற்கொள்வது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You need to know how to do a counter attack. இல்லாவிட்டால் இந்த யுத்தத்திலே நீங்கள் பல இழப்புகளை சந்திக்க நேரிடும். Because if not you may lose your battle. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். சாத்தான் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றித் திரிகிறான் என்று. The word instructs us, be sober, be vigilant, because your adversary the devil walks about like a roaring lion seeking whom he may devour. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா? clarity of mind. அதாவது என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்கிற அளவு நீ சென்ஸ் உள்ளவளாயிரு, சென்ஸ் உள்ளவனாயிரு. Be sober means having a clarity in your mind, having a spirit of discernment and understand what's going on. இரண்டு ராஜ்யங்கள் நமக்கு எதிராக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பிசாசின் ராஜ்யம் ரெண்டு ஒன்று கொண்டு மோதிக்கொண்டே இருக்கிறது. Now we know about the two kingdoms, the kingdom of God and the kingdom of Satan. சொந்தமாய் நீங்கள் இருக்கிறபடினாலே பிசாசானவன் எப்பொழுதும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். And because you belong to Jesus, the devil is against you and battling against you. இயேசுவினுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடினாலே சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு போராட்டம் உண்டு, பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடு என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னார். Jesus looked at his disciples and he said, in this world you will have tribulation. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், தைரியமாயிருங்கள் என்று சொன்னார். But cheer up, I have conquered this world. Hallelujah. Hallelujah. தானியேல் 21 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். Daniel fasted and prayed for 21 days. 10 அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் அந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். And we read about it in Daniel chapter 10 3 verses 2 வாரங்கள் to அவர் 4. உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ருசிகரமான அப்பத்தை புசிக்கவில்லை, இறைச்சி சாப்பிடவில்லை, நான் வெஜிடேரியன் ஃபுட் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, அவருக்கு வேண்டிய பானங்கள் பலரசங்கள் அவர் குடிக்கவில்லை. அவர் தன்னை ஒரு துக்கத்தில் இருக்கிறதாக காண்பித்துக் கொண்டார். Daniel went through a specific kind of fast where he did not eat any non-vegetarian food like meat, but he just sticked with the vegetables and he refrained from certain drinks. இதை தானியேலின் உபவாசம், டேனியல் ஃபாஸ்ட் என்று சொல்லுகிற சிலர் சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் டேனியல் ஃபாஸ்ட் இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. அப்படின்னு சொன்னா அவங்க வெஜிடேரியன் ஃபுட் மாத்திரம் சாப்பிடுறாங்க, என்வி மட்டன் அது இதெல்லாம் சாப்பிட்றதுல கொஞ்சம் ஏதோ பருப்பு கீரை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். So this is what we mean when we say Daniel fast. Daniel fast is when you avoid non-vegetarian food and you spend more time
in the presence of God. ஆகவே தானியேல் இப்படி 3 வாரம் அவர் உபவாசித்து ஒரு பக்கம் அவர் முழங்கால் படி போட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வானத்திலே தூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Daniel is fasting and praying for 21 days, but on the other hand, there is a battle going on in the kingdom of heaven. ஆகவே இதை தூதர்களின் யுத்தம் என்று அழைக்கிறோம். This is the battle of the angels. 10ஆம் அதிகாரம் 13 வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது, பெர்சியா தேசத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு நின்று யுத்தம் பண்ணினான் என்று ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன் சொல்லுகிறான் தானியேல் இடத்துல வந்து. We read in verse 13, the prince of the kingdom of Persia was withstanding me for 21 days. இதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் பெர்சியா ராஜ்யத்தினுடைய ராஜா வந்து அவர் கிரீடம் எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் ஒரு அருவாள் எடுத்துட்டு இல்ல ஒரு பெரிய வாள் ஒன்னு எடுத்துட்டு வந்து சண்டை போட்டாரு அப்படி நம்ம நினைத்து கொள்கிறோம். Sometimes when we read this phrase, king of Persia, we think of an actual king with a crown and a horse. இல்ல எபேசியர்ல நம்ம வாசித்தோம் லோகாதிபதிகள் ஒவ்வொரு லோகத்திலையும் அமெரிக்கா மேல இல்ல திருச்சி மேல இல்ல கோயம்புத்தூர் மேல ஒவ்வொரு தெருக்கள் மேல லோகத்தின் அதிபதிகள் பிசாசுடைய பொல்லாத ஆவிகள் சுற்றி திரிகிறது. In each territory, in each location, there are demonic forces in the heavenlies. We call them territorial spirits. அவைகள் அந்த இடத்துல இருக்கிற மக்களை தாக்குகிறது. And they attack each person in that town or ஆகவே country. பெர்சியா தேசத்தை தாண்டி பெர்சியா தேசத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற தானியேலுக்கு இந்த செய்தியை கொண்டு வர இந்த ஏஞ்சல் அந்த செய்தியை தூக்கி கொண்டு வருகிறது. ஆனால் குறுக்கே அந்த வான மண்டலத்திலே வாசம் செய்கிற பிசாசின் ஆவிகள் பெர்சியா தேசத்தின் ராஜாக்கள் என்று பின்னாடி எழுதப்பட்டு பெர்சியா ராஜாக்கள் இடத்திலே நான் தரித்திருந்தேன் ராஜாக்கள் என்று சொன்னால் அந்த பிசாசினுடைய ஆவிகள் எல்லாம் இந்த தூதனோடு சண்டை போடுகிறது. சின்ன தூதன் கொண்டு வருகிறான், அந்த தூதனால சமாளிக்க முடியல. இந்த வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோடு அந்த தூதன் சண்டை போட முடியல. உடனே மைக்கேல் ஏஞ்சல் பிரதான தூதன் ஒருவன் வருகிறான். And Michael the archangel comes to help the other angel deliver the message and fight against the powers of darkness. Hallelujah. Hallelujah. Glory to God. So dear children of God, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் உங்களுக்கு வேண்டிய பதில்களை தேவன் அனுப்பி விடுகிறார். When you start praying, God answers your prayer. 21 நாள் கழிச்சு தான் ஆன்சர் கொடுப்பார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. It may not take 21 days for your answer to reach you. ரெண்டாவது நாளே ஆன்சர் கொடுப்பார், நாலாவது நாளே ஆன்சர் கொடுப்பார். You may get your answer on the second day or the fourth அந்த day. அஞ்சாவது நாளே உங்களுடைய கரங்களில் அது வந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து உபவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். But if you want the answer sooner, you need to continue fasting and praying. ஆகவே தானியேல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். So Daniel was continuing his fast and praying. பதில் வந்து விட்டது முதல் நாளிலேயே. And the answer was released on the first day. அவருடைய கரங்களிலே வந்து கிடைக்கவில்லை. But it did not reach him. உங்களுக்கு வேண்டிய ஃபைல்ஸ் இன்னும் மூவ் ஆகாம இருக்கலாம். There may be files and paperwork. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்க பிசினஸ்ல வந்து கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் வராம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த ஆன்சரை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. God may have answered your prayer about some things in your business and the answer would have already been released. ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உறவுகளிலே சில ஆன்சர் ஆண்டவர் ஆல்ரெடி டிஸ்பாட்ச் பண்ணிருப்பாரு. ஆனா உங்க கையில வந்து கிடைக்காம இருக்கு. God may have already dispatched the answers that you need in your life in your marriage, but then it doesn't reach you. So that's why I recommend that you fast and pray. ஆகவே 21 நாட்கள் ஆகிவிட்டது இந்த பதில் தானியேலுடைய கரங்களிலே வந்து கிடைக்கிறது. So it took 21 days for this answer to reach Daniel. So dear children of God, always remember when you fast and pray that invites angels into the war zone. Hallelujah. Hallelujah. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக யுத்தம் செய்கிற யுத்த ஏஞ்சல்ஸ் தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். Do you understand what I say? Do you understand what I say? இந்த மாதிரி ஒருத்தர் உடனே வந்து நிற்பாரு, எத்தனை நடந்துட்டு இருக்குல்ல, குடும்பங்களில் போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வாங்க எல்லாரும் ஜெபிக்க எல்லாம் அனௌன்ஸ் பண்றோம்ல. Everybody has problems in their lives and their families, and that's why we have altar calls. நடக்குது தானே, போராட்டம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் எல்லா வீட்லயும் இருக்கு தானே. Everybody has problems in their families. நம்மளால சமாளிக்க முடியலையே. We can't handle it on our own. இவர் வேண்டாமா நமக்கு? We need an archangel to come ஆண்டவர் fight. உடனே ஒரு ஏஞ்சல் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காரு. God is ready to release an angel. யோசுவா யுத்தம் செய்ய ரெடியான பொழுது, when Joshua was ready to fight the battle, அங்கே ஒரு தேவதூதன் அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறார். Suddenly an angel appeared before him. அப்படியே உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். With a drawn sword in his hand. யோசுவா பயந்து போயிட்டாரு. And Joshua got afraid. ஐயா நீர் யார்? நீர் எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறீரா இல்லாவிட்டால் எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறீரா? Joshua gets afraid and he asks that angel, are you for us or are you for enemies? யோசுவா நீ பயப்படாதே, கானான் தேசத்துக்கு உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். நான் உன்னோடு கூட யுத்தம் செய்ய வந்திருக்கிறேன். And that angel says, the God who promised you the land of Canaan goes before you. Hallelujah. Hallelujah. I said this is a war. Amen. இது ஒரு யுத்தம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்கிறதற்கு நீங்கள் ஒரு யுத்தத்தை டிக்ளேர் பண்ணி இருக்கிறீங்க. உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு சும்மா ஆண்டவரனை விட்டார், ஆண்டவரனை கை விட்டார், ஊன்னு புலம்பிக் கொண்டே இருக்காதீங்க. Stand up like a giant, stand up like a warrior. Amen. Stand up like a யுத்த வீரன்.
Amen. ஒரு யுத்த வீராங்கனை பெண்ணு மாதிரி நீங்க எழும்பி நிக்கணும். Amen. அப்பதான் உருவின பட்டயத்தோட தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. The angels நீங்க are ready. ரெடியா இருக்கிறீங்களா? The angels are ready to fight for us and with us, and we need to stand up like warriors, and we need to be ready to take our victory. Hallelujah. 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 எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் ஏஞ்சல்ஸ் அனுப்ப ரெடியா இருக்கிறார். ஏஞ்சல்ஸ் புறப்பட்டு வர ரெடியா இருக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் உங்களோட யுத்தம் செய்ய ரெடியா இருக்கிறாங்க. நீங்க முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ரெடியா இருக்கிறீங்களா? See, God is ready to answer your prayers. God is ready to send angels to fight for you. But are you ready to pray? ஆண்டவர் நமக்கு இதற்கென்று போராடுவதற்கென்று ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். And God has given us some weapons to use in battle. இந்த ஆயுதங்களை கொடுத்த தேவன் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். And the same God who gave us the weapons also expects us to win the victory in ஆகவே battle. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் பவுல் வராக எழுதுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்று. In 2 Corinthians chapter 10 verse 4, Paul says, for the weapons of our warfare. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, போர் ஆயுதங்கள். It says weapons of warfare. அது வெறும் கையில பாக்குற கண்ணுல பாக்குற அருவாள் அல்ல, இல்லாவிட்டால் அது வில் அல்ல, அம்பு அல்ல. It's not a bow and arrow, it's not a small knife or a அது dagger. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ள ஆவிக்குரிய ஆயுதங்களாய் They're இருக்கிறது. strong enough to pull down strongholds. இந்த யுத்தம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் இது நம்முடைய தலையில நடக்கிறது. And the battle usually takes place in our mind. அதாவது தலை என்று சொன்னால் பிரெயின் அல்ல, உங்களுடைய உள்ளத்திலே மனதிலே நடக்கிறது. The battlefield is our mind. ஆகவே நீங்கள் அந்த எண்ணம் பிசாசு உங்கள் மனதில் எண்ணங்களை கொடுக்கிறான். இந்த பாரு உனக்கு ஒன்றும் நடக்காது, இந்த பாரு நீ முன்னேற மாட்ட, இந்த பாரு ஓ மகன் ரட்சிக்கப்பட மாட்டா, இந்த பாரு ஓ புருஷன் திருந்த மாட்டா, நீ இப்படியே தான் பிச்சைக்காரியா இருக்க போற, தரித்திரத்திலே இருக்க போற, கடன்லயே இருக்க போற, நீ இந்த பாரு 6 மாசம் கூட நீ இருக்க மாட்ட. இதெல்லாம் யாருடைய வார்த்தை? பிசாசுடைய வார்த்தை. இதுதான் தர்க்கம். பவுல் எழுதுகிறார், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். அதுதான் தர்க்கம். Amen. The devil is always going around lying to us, saying you're no good, your family is no good, your marriage will fail, you won't have a good life. But God here says, I've given you a weapon so that you could pull down the strongholds. அது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மெட்டிமை, ஆண்டவரை பற்றி தப்பு தப்பா உங்க மனதில் எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால், அது ஒரு உங்க புருஷனை சொல்ல ஏன் உபவாசம் பண்ணிடு, ஆண்டவர் என்னத்தை பண்ணிட்டார் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறீங்க, அது உங்க புருஷன் இல்லை, சாத்தான் பேசுறான்னு அர்த்தம். Amen. God here says that anything that rises itself up against the knowledge of God, that means even if some people in our family, like your husband, discourages you to fast and pray, remember the words are not coming from him, it's actually coming from the devil. அப்படி சொன்ன உடனே நிறைய மனைவிமாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் சொல்றேன், உங்க மனைவி இப்படி வந்து சொல்லுவா, யோபுனுடைய மனைவி வந்து சொல்ல, ஏயா இப்படி உட்கார்ந்துருக்குற, உயிரை விட்டு செத்து போயா, சீக்கிரம் என்னாலையும் தாங்க முடியல, உன்னையும் கவனிக்க முடியலன்னா. ஸோ உங்கள் ஒய்ஃப் மூலமாக சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, சாத்தான் பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. Sometimes it's not just the husbands. I know the ladies are smiling, but sometimes the wives are also speaking on behalf of the devil. Like Job's wife, she came and discouraged him and told him to die. சரி, நம்ம வாலிப பிள்ளைங்களாம் சொல்லுவோம், ஏமா அப்பா எல்லாம் சோறு இருப்பாங்க, எங்களையும் பட்டினி போட்டு உபவாசம்னு கொள்றீங்களே அப்படின்னா நினைச்சுக்கிறீங்க, உங்க பிசாசு குட்டி பிள்ளை மூலமாக பேசுறேன். Sometimes the children may come and discourage you, saying, I'm hungry, stop this fasting. Remember, the devil may be talking through them. தேவனுக்கு விரோதமாக எந்த வார்த்தைகள் உங்கள் வீட்டிலே வந்தாலும் சரி, resist it in the name of Jesus and take victory and declare victory, drive the devil out. Amen. வேதம் சொல்லுகிறது, pull down the strongholds. Because Satan is our enemy, you need to pull down all the strongholds of the enemy, because devil is a liar. எல்லாம் சொல்லுங்க, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஒரே ஒரு பொய்யை உங்க மண்டையில போட்டுருவான், அந்த பாரு அவ்வளவுதான் 3 மாசத்துல பாரு ரெண்டு கை காலம் விளங்காது உனக்கு. The devil is a liar, and he may plant a seed of deception in your mind and saying in about 3 months you're going to be paralyzed. சும்மா அந்த குளிருக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டாலே நீங்க உடனே கை விளங்காம போயிடுச்சு. You may have just had a muscle spasm because it's cold, and you may think, oh, that's it, I'm paralyzed. Kick the devil out. பிசாசானவனை உதைத்து தள்ளுங்கள். Hallelujah. Devil is a liar. எப்பவும் பிசாசு போய் சொல்றான், அதே நினைத்து கொண்டிருக்காதீங்க. You need to pull down the strongholds of the enemy. பிசாசு தேவனுக்கு விரோதமாய் உங்கள் உள்ளத்துல என்ன விதைகளை போட்டாலும் சரி, அவைகளை பிடுங்கி எறிங்க. The devil may plant deceptive seeds in your mind, pluck them out and throw them away. ஆகவே தான் சங்கீதம் 19:14 தாவீது இப்படியாக ஒரு அருமையான ஜெபத்தை பண்ணுகிறார். என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா இருக்கட்டும். ஆண்டவரே,
அது மாத்திரமல்ல, என் இருதயத்தில் தியானம், என் இருதயத்தில் என்னென்னலாம் ஓடுதோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ளீஸிங்காக இருக்கட்டும் ஆண்டவரே. In Psalm 19 verse 14, David says this prayer. He says, "Let the words of my mouth and even the meditation that's in my heart be acceptable in your sight, O God." உங்களுடைய thought life, உங்களுடைய சிந்தனை வாழ்வு மிகவும் முக்கியமானது. Your thought life is very important. உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது. What you think about yourself is very important. See, சிலர் இருக்கிறாங்க, ஆண்கள் நிறைய பேர்ல, சில பொம்பளைங்க நிறைய ஓடியே போய் அப்படியே தலை அப்படியே முட்டிக்குவாங்க. டமால் டமால், நீ ஏன் உயிரோட இருக்கிற, ஓ செத்து போயிரு அப்படின்னு ஒரு முட்டுவாங்க. Some people, some women, they get frustrated and they go bang their head against the wall and say, "I wish I would die." ஆண்கள் வேற மாதிரி செய்வாங்க, பைக்கை கொண்டு போய் எங்கேயா டர்ன்னு முட்டிடுவாங்க. The men may get upset and they drive the bike and crash it somewhere. இல்லைன்னா காரை கிரேசியா ஓட்டு போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஓட்டு போய். Or they may drive the car and get into an accident. Okay, whatever it is, பின்னாடி வேலை செய்யறது பிசாசுன்றதை மறந்துடாதீங்க. But remember, the devil is working through those things. ஐடென்டிஃபை பண்ணிக்கிறங்க, டிசர்ன் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் டிசர்ன்மென்ட். பகுத்தறிதல் நாவி நமக்கு தேவை. ஆமென். ஹalleluya. Hallelujah. கண்டுபிடிக்கணும், இது வந்து பிசாசுனுடைய சத்தம். திடீரென்று பேதுரு சொல்லுகிறார், ஜீசஸுக்கு, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீர் மெய்யாகவே மேசியா, கிறிஸ்து, அனாயிண்டட் ஒன் அப்படிலாம் சொல்கிறான். ஜீசஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. Jesus asked his disciples one time, "Who do people say that I am?" And Peter says, "You are the Christ, the Messiah." And Jesus was pleased with that answer. அப்புறம் ஜீசஸ் சொல்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் மறிக்க போகிறேன், அப்படி போனால் என்னை கல்லறிஞ்சு என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, மனுஷகுமாரன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், இப்படிலாம் சொல்கிறார். And Jesus then talks about his crucifixion and his death, about how he'll be surrendered to humans and they will put him on a cross. உடனே பேதுரு சொல்கிறார், ஐயா நீங்கள் அந்த மாதிரிலாம் மறிக்க கூடாதுயா. And Peter says, "No, that's not going to happen to you." அப்ப ஆண்டவர் திரும்பி நிற்கிறார், பின்னாக போக சாத்தானே அப்படி. And Jesus looks at Peter and he says, "Get behind me, Satan." பீட்டர் திரும்பி பார்த்திருப்பா, யாரோ சொல்றாரு. And Peter may have looked around. ஏய் உனே தான்டா. And his friends would have said, "It's you." பிசாசு உன் மூலமா தான் பேசுறான். The devil is talking through you, Peter. ஆமா, சில நேரம் நீங்க இந்த வார்த்தைகள்லாம் வீட்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். Sometimes you may need to use phrases like that. Get out, you devil. சில நேரம் நீங்க இந்த மாதிரி சத்தம் போடலன்னா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சத்தம் போடலாம். நீங்க சத்தம் போடலன்னா பிசாசு ஓட மாட்டான். Sometimes you need to use words like this and rebuke the devil. இதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படினார். That's why Jesus said, "You will cast out demons." பிசாசே போயிரு, ப்ளீஸ் போயிரு. You don't go be nice with him and say, "Please devil, please leave." அது எந்திரிக்காது. He won't even move. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, துரத்துற நாயை வந்து கல் எறிஞ்சு அது ஓடியே போயிடுறது அப்படி. Just like you may chase away a stray dog, you need to get rid of the devil. அதே மாதிரி நீங்க பிசாசை துரத்தி ஆகணும். சில நேரத்துல நீங்க சத்தம் போட்டே ஆகணும். Sometimes you need to raise your voice and be rough with the devil. Get him out of there. ஆவிக்குரிய யுத்தத்துல சும்மா அன்புள்ள கர்த்தாவே இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே தூங்கி விழுந்துட கூடாது. You shouldn't be falling asleep when you're doing spiritual warfare இந்த prayer. தூக்க ஜெபம்லாம் விட்டுறணும் நீங்க. You need to watch and pray. ஊக்கமான ஜெபம். Yes. இந்த தூக்கம்லாம், இந்த மாதிரி ஜெபத்துக்கெல்லாம் பிசாசு ஓடமா, நீங்க நல்லா முதுகுல ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. So if you just do a sleeping prayer, he may be sitting on your back. Dear children of God, this is a war. இது ஒரு யுத்தம் என்பதை மறந்துடாதீங்க. Everybody say war. எல்லாம் சொல்லுங்க, I am in a war. நான் ஒரு யுத்தத்தில் இருக்கிறேன். பிசாசே என்னையோ, என் வீட்டாரையோ, என் பிள்ளைகளையோ, எனக்குரிய பொருட்களையோ எதையும் நீ தொட முடியாது. என்னுடைய சபையில நீ கை வைக்க முடியாது. என் சபையில நீ ஆட்டம் போட முடியாது. I drive you out in the name of Jesus. Out in the name of Jesus. Amen. அங்கே இங்கே நடந்து துள்ளி குதிச்சு சத்தம் போட்டு சண்டை போடுற மாதிரியே நீங்க சண்டை போடணும். அதான் ஆவிக்குரிய யுத்தம். அதான் யுத்த ஜெபம்னு பேர் அதுக்கு பேர். Sometimes during warfare prayer, you need to physically get up, pace the floor. You need to be really as if you're actually fighting the devil. You need to be praying like that. விகில்ஸ்வர்த்தை பத்தி சொல்லுவாங்க. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது அவருடைய வீடே இப்படி ஆடுமா. They say that when Wigglesworth used to pray, his whole house would shake. ஏன்னா அவருடைய வீடு அந்த காலத்துலலாம் உடன் ஹவுஸ் தான். இங்கிலாண்டில் எல்லாம் உடன் ஹவுஸ், மர வீடுகள். அவர் ஜெபிக்கிற ஜெபத்தில் அந்த வீடே கட ஆடுமா. அந்த அளவுக்கு அவர் அதிரடியாக ஜெபம் பண்ணுவார். And he lived in England and they have wooden houses there, and when he would pray, the whole building would shake. இந்த நாட்களில் நீங்கள் வார்ஃபேர் ப்ரேயர் பண்ணணும். These days you need to do warfare prayer. என்ன சத்துருவினுடைய சத்தங்கள் உங்களுக்குள்ளே வந்தாலும் சரி, புல் டவுன் இட், அதை இழுத்து எறியுங்க, அதை துரத்துங்க இயேசுவின் நாமத்தினால. No matter what the devil tells you, pull those ideas and those thoughts down. அநேக கிறிஸ்தவர்கள் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியை போல் இருக்கிறார்கள். Today many Christians are like the children of Israel that were captured, like the daughter of Zion.
அது எப்படிங்க சீயோன் குமாரத்தி எப்படிங்க சிறைப்பட்டு போக முடியும்? How can the daughter of Zion be taken into captivity? அவள் சீயோன் குமாரத்திங்க, பாபிலோன் குமாரத்தி சிறைப்பட்டு போனால் பரவாயில்ல, இவ கர்த்தருடைய பிள்ளை எப்படிங்க கட்டுகள்ல உட்கார்ந்திருக்க முடியும்? Now, the daughter of Zion is a child of God, not the child of Babylon. How can she be taken captive? ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 52:1-2 எழும்பு எழும்பு சீயோனே என்றார். In Isaiah chapter 52 verse 1, God says, "Arise, arise, Zion." சோ இந்த நாட்களில் நீங்க கர்த்தருக்காக எழும்பணும். These days you need to rise up for God. ஆண்டவர் சொல்றாரு வல்லமை இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறியா, உன் வல்லமையை தரித்துக்கொள். And if you're feeling weak and you just say sitting there, God says strengthen yourself. Hallelujah. உன்னுடைய அழகான வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். Put on your beautiful garments. அசுத்தன் உன்னிடத்திலே வருவதில்லை. Jerusalem, the holy city, for the uncircumcised and the unclean shall no longer come to you. அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை, விருத்த சேதனம் இல்லாதவனும் உன்னிடத்திலே வருவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே. Shake off your dust, for the unclean and the uncircumcised shall not come near you. உன் கட்டுகளை நீ அறுத்தேறி என்று சொல்லுகிறார். Loosen yourself from the bonds of your neck. இன்னைக்கு அநேக பேர் நம்ம ஜெபம் பண்ணாம முடியறதுக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கையை கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. Many times we don't கட்டி வச்சிருக்கிறான். Many times we don't pray because the devil has bound our hands, our legs. பைபிளை கை நீட்டி எடுக்க முடியல. You're not able to even open your Bible. ஆண்டவரே அப்படின்னு கை தூக்கி ஜெபம் பண்ண முடியல. Not able to raise your hands during worship. அப்பா அப்படின்னு வாயை கட்டி வச்சிருக்கிறான். He's bound our mouths. We're not able to confess or pray. எந்திரிச்சு நிக்க முடியல, முழங்கால் போட முடியல, எதுவுமே செய்ய முடியல. Not able to stand up or kneel to pray. ஆனா ஹக்கீம் பிரியாணிக்கு வரையானா உடனே புறட்டு வந்துடுறான். But if you want to go get some food, they're ready to go with you. ஆண்டவர் சொல்றார் சீயோன் குமாரத்தி தான், ஆனா கட்டி போட்டுருக்குதே உன்னையே, எப்படி நீ இப்படி கட்டுக்குள்ள இருக்கிறேன்றார். The daughter of Zion has been in captivity. இதுவரைக்கும் நீ இருந்தது போதும், இப்போ நீ எந்திரின்றார். Arise, arise, awake, awake. You may have been in captivity, but God now says, awake, awake, O daughter of Zion. முழிச்சிக்கன்றார். அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா முழிச்சிக்க. He says, wake up. The devil is attacking you. பிசாசானவன் உங்களை தாக்குகிறான். முழிச்சிக்க, எழும்பு எழும்பு என்று சொல்லுகிறார். Christian believers are living in torments, bondages and defeats. அநேக கிறிஸ்தவர்கள் கட்டுகளிலும் தோல்விகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Very sad. கவலைக்குரிய ஒரு காரியம். எப்படிங்க பிசாசு உங்களை கட்டி வைக்க முடியும்? நீங்க இடம் கொடுத்ததுனால தானே, நீங்க கையை நீட்டினதுனால தானே, நீங்க கர்த்தரை தேடாம போனதுனால தானே. Many Christians are living in bondage because they've allowed themselves to be bound by the devil, because they voluntarily. கர்த்தருடைய கிருபை காத்துக்கொள்ளும் என்று கர்த்தரையே தேடாமல் கிருபையை உதாசீனப்படுத்த கூடாதுன்னு வேதத்துல போட்டிருக்குது இல்ல? If you don't spend time in prayer and then you expect God to answer you in his grace, we are misusing grace. கிருபையினால தான் இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா எப்பவோ பல்டி அடிச்சிருப்போம். We have been running this far by grace. So ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவன் பிசாசுடைய தாக்குதலுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. So a Christian who does not pray is not able to stand against the attack of the enemy. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய சமூகத்தை தேட தேட God's anointing will generate within you. You know, I feel the spirit of war in me, in my soul. Amen. ஒரு தேவனுடைய யுத்த அபிஷேகம் என் மீது வந்திருக்கிறதை நான் உணர்கிறேன். எனக்குள்ளே ஒரு யுத்த வீரனின் ஆவி கிரியை செய்கிறதை உணர்கிறேன். கர்த்தருடைய தூதன் ஒரு உருவின பட்டயத்தோட என் அருகில நிற்கிறதை நான் ஃபீல் பண்றேன். Amen. Hallelujah. I could sense the spirit of God in me. I could sense the angelic forces standing with me with a drawn sword ready for battle. ஆண்டவர் சொன்னார் 1000 பேர் உன் வலது பக்கத்துல விழுந்தாலும் என்ன தெரியுமா, பட்டயத்தோட வந்து உன் மேல அட்டாக் பண்ணா, இந்த பக்கத்துல 10,000 பேர் மேல உன் மேல அட்டாக் பண்ணாலும் என்னுடைய தூதர்களை அனுப்பி நான் உன்னை காத்துக்கொள்வேன். Hallelujah. God said 1,000 may fall at your right, 10,000 at your left side, but I will send my angels to protect you. ஒருத்தன் வந்து வான் பண்ணிட்டு போனா, இஸ்ரவேலின் ராஜாவை பாரு நாளைக்கு உன்னை நான் என்ன பண்றேன் அவன் சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். ஆண்டவர் அன்னைக்கு ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேர் அன்னைக்கு விழுந்தார்கள். Amen. One angel. One man came and challenged the king of Israel and he said, look what I'm going to do to you. And that night God slew 1,85,000 people. இயேசு சொன்னார், bind the strong man, பலவானை நீங்கள் முந்தி கட்டுங்கள், கட்டியே ஆக வேணும்னு சொன்னார். நீங்க தான் கட்டணும்னு சொன்னாரு. God said you need to bind the strong man, and that is our responsibility. We need to do that. உங்களை எந்த பிசாசு எந்த ரூபத்திலே வந்து உங்களை தொந்தரவு பண்ணுகிறான், முதலாவது உபவாசித்து ஜெபித்தவனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். In whichever way the devil comes to attack you or cause pain in your life, you figure that out in your fasting and prayer. பயப்படாதீங்க, பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். Satan is a defeated foe. பயப்படாதீங்க. Don't be afraid of him. பயப்படாதீங்க. Don't be afraid of him. இன்னும் சிலர் வீட்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு இலையினுடைய நிழல் தெரிஞ்சா கூட ஐயோ பிசாசு வால் தெரியுது அப்படின்னு பயந்துக்கிறோம் நம்ம. Sometimes some people they see a shadow of a leaf or a branch and they think it's the devil. வெளியே எட்டி பாருங்க. Look outside. ஸ்கிரீனை தூக்கி பாருங்க, ஏதாவது ஒரு மரத்தினுடைய நிழலா இருக்கும்.
It may just be a shadow from a tree branch. ஆமா, சில அந்த ரூம்குள்ள நான் போக மாட்டேன், அம்மா நீங்க வாங்கம்மா. And so they want their mother to go with them into the dark room. Be bold. Amen. தைரியம் உள்ளவர்களா இருங்க நீங்க. மார்ட்டின் லூத்தரை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்களா, பிசாசு வந்து நின்று இங்க பாரு அவன் அப்படி பயம் காட்டிக்கிட்டு வந்துருந்தாலாம். They say a story about Martin Luther. One night the devil came and stood next to him. நீ வந்திருக்கிற அப்படின்னு தலைவனையை இந்த பக்கம் தலையை திருப்பி அப்படி படுத்து தூங்கிட்டான். He said it's just you, and he turned and slept the other side. அவ்வளவுதான். cool, be a cool guy, take it easy. பெருசா பயம், ஐயோ சும்மா பிசாசே இல்லாம இருக்குமா, பிசாசு பயந்துட்டு இருக்காதீங்க. Sometimes we think there's a devil when there's no devil present. தேவன் உங்களுக்கு பிசாசுகளை துரத்துகிற அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். God has given you the power to drive out the devil. சத்ருவின் சகல வல்லமைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று லூக்கா 10:19 சொல்லுகிறது. Luke chapter 10 verse 19 says that you will have power to take victory over Satan. பயம் இருக்கிறதா விரட்டியடிங்கள். தேவன் நமக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். If we have fear, I want to tell you that God's not giving you a spirit of fear. பிசாசு உங்களுக்கு கவலையை கொடுக்கறானே, இயேசுவின் நாமத்திலே அதை விரட்டியடிங்க. If he's giving you worry, in the name of Jesus, cast that worry away. கசப்பு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிறதா, இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்ளுங்க. If you have unforgiveness, in the name of Jesus, overcome that. என்னென்ன விதமான பிசாசுடைய கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரனே, உன் கட்டுகளை அவிழ்த்து எறினி. God says no matter what your bondages are, O daughter of Zion, arise and shake off your bondages. ஒருவேளை கோபம், மாம்சத்தின் பலவீனங்கள், ஒருவேளை செக்ஷுவல் வீக்னஸ், பாலுறவுல வீக்னஸ், எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே அந்த கட்டுகள் இருந்து இன்னைக்கு வெளியே வாருங்கள். Maybe other kinds of bondages like lust or anger or sexual perversion. In the name of Jesus, break out of that bondage. எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்களா, அந்த கட்டுகள் இருந்து வெளியே வாருங்கள். You may have a spirit of just lying for everything. ஒருவேளை குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, இல்ல வேண்டாத அசுத்தமான படங்கள், ஆபாச படங்களுக்கு நீங்கள் அடிமைகளா இருக்கிறீர்களா, அந்த கட்டுகளிலிருந்து நீங்க வெளியே வாருங்க. You may be bound to drinking or smoking or other bad habits like pornography, and God says break out of that. என்னதான் சபையில என்ன பிரசங்கம் கேட்டாலும், worship கேட்டாலும், இந்த சபையை தாண்டி அங்க வீட்டுக்கு போன உடனே அப்படியே டிப்ரஸ் ஆயிரீங்களா, காத்திறங்கின பலூன் மாதிரி. ஆண்டவர் அந்த கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கத்தான் இந்த நாட்களில், இந்த உபவாச நாட்களை நியமித்திருக்கிறார். You may have a good time when you come to church, but the minute you leave, you have a spirit of depression coming on you. God says I'm releasing you from those bondages. உங்களுக்குள்ள முரட்டாட்டம் இல்ல, புறக்கடிக்க பண்ணுதல், எந்த விதமான பிசாசுடைய கட்டுகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை விடுதலையாக்குவார். If you have a spirit of rejection or rebellion, God is delivering you from those bondages. ஒருவேளை முற்கோபம், ஆத்திரம், எரிச்சல், இப்படிப்பட்ட கோபங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் அதெல்லாம் ஒரு கட்டுங்க இல்லைங்க, அம்மா அப்படிதான் இருந்தா, பாட்டி இப்படிதான் இருந்தா, இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பிசாசு அவர்களுக்குள்ளே கிரியை செய்தது. அவர்கள் அப்படி இருந்தார்கள். நீ கர்த்தருடைய மகள், நீ கர்த்தருடைய மகன், நீ பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டவன், நீ அந்நிய பாஷை பேசுகிற ஒரு பிலீவர், எப்படி நீ இப்படி இருக்க முடியும்? Amen. You may have a short temper, or you may say anger, and you may say my mother was like that, my grandfather was like that. Don't live in that bondage. You are blood-bought child of God, filled with the Holy Spirit. Shake off that spirit of anger. நீங்க தான் சொல்லணும், இந்த கட்டு, இந்த பாண்டேஜ் எனக்குள்ள இருக்க கூடாது. எனக்குள்ள முற்கோபத்தை உண்டு பண்ணுகிற பிசாசு, கோபத்தை உண்டு பண்ணுகிற பிசாசு, ஆத்திரத்தை உண்டு பண்ணுகிற பிசாசு, எரிச்சலை உண்டு பண்ணுகிற பிசாசு, get out from me என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பிசாசை துரத்துகிற ஒரு ஜெபத்தை நடத்த வேண்டும். You need to have the spirit to drive the devil out and say, you are causing me to get angry. Get out in Jesus name. சிலருக்கு சில டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. வாழ்க்கையில எதை செய்யணும், எதை பண்ணணும்ன்ற ஒரு டிசிஷன், முடிவு எடுக்கவே முடியாது அவங்களால. Some people have a tough time making a decision. அப்படி there's a spirit of confusion. அது ஒரு bondage. That's a spirit of confusion. It's a bondage. So நீங்க அதை ஓவர்கம் பண்ணி நீங்கள் வெளியே வர வேண்டும். You need to overcome that. Break out of it. நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா laziness, idleness, சோம்பேறித்தனங்கள், சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டாங்க. Some people have a desire to do things, but they get lazy or they have a spirit of idleness. சிலர் வந்து பரம்பரைகளையே குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், பரம்பரை சாபங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். Some people may be blaming their past or their ancestors. No, இவைகள் எல்லாம் கட்டுகள். கர்த்தர் இந்த நாட்களிலே இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். God is delivering you from those generational bondages. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குள்ள என்ன கட்டுகள் காணப்படுகிறது அதை குறிப்பிட்டு சொல்லி இயேசுவின் நாமத்திலே அதிகாரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்கள். Be specific and command the devil, the spirits that are attacking you, and ask them to leave in Jesus name. லூக் 10:19 சொன்னது போலவே தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த சத்துருக்களின் கிரியைகள் உங்களை விட்டு அது வெளியேறும். In Luke chapter 10 verse 19 it says I'm giving you authority to drive to walk over the devil. உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நீங்கள் நிரப்புங்கள். Fill your mind and your heart with the word of God. நான் கர்த்தருடைய மகள், நான் உயரத்திலே பறந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்தமான பிள்ளை நான், என்னுடைய தேவன் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை இந்த 2020 நான் சாதிக்க போகிறேன், செய்ய போகிறேன் என்று உங்களை குறித்து நல்ல காரியங்களை உங்கள் மனது முழுவதுமாக நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். Amen.
Confess in your mind, I am a daughter of God, I am a son of God, I am born to fly, and God is blessing me with higher and greater things in this new year. பிசாசுன்றதை சொல்லுங்க, இன்ன பிசாசே, சத்துருவே, நீ என்னுடைய பிள்ளைகளை கேப்சர் பண்ண முடியாது, நீ என் மகனை தொட முடியாது, நீ என் மகளை தொட முடியாது என்று சொல்லுங்க. Tell the devil, you cannot have my children, you cannot have my son or daughter. பாஸ்டர் அம்ரோன் ஒரு சாட்சி சொன்னார், நீங்க கேட்டுக்கொண்டு தான் இருந்தீர்கள். Pastor Amron shared a testimony earlier. அவர் பாஸ்டரா தான் இருக்கிறாரு. He is a pastor. ஆனால் நடு ரோட்ல விழுந்து மண்டை இந்த ஜா தனித்தனியா கலண்டுருச்சு. But he met with an accident and his jaw was dislocated. பற்கள் உடைந்து போனது. His teeth shattered. 5-6 லட்சம் ரூபாய் செலவானது மட்டுமல்ல, பிழைப்பானா என்று சொல்லி கேரண்டி இல்லாம போயிடுச்சு. They spent more than 5 lakhs and they still weren't sure if he was going to recover. அது மாத்திரமல்ல, அவருடைய ஜாவெல்லாம் எடுத்து அங்க இங்க கம்பிகள் எல்லாம் போட்டு எல்லாம் கட்டி வைத்திருக்காங்க. And they had to pull his jaw shut with some wires. அந்த வாயை திறக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, பேச முடியுமா, பாட முடியுமா, ஈவன் நீ பாஸ்டர் வேலைக்கு உபயோகப்படுவானா, அவனால வொர்ஷிப் லீட் பண்ண முடியுமா, ஜெபிக்க முடியுமா, கேரண்டி இல்லைங்க. They weren't sure if he was going to be able to open his mouth to preach or to sing or even be a pastor anymore. அப்ப தேவனுடைய மகன் தானே, இவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க தானே, ஏன் இந்த தாக்குதல்? But they are children of God, then why do these attacks come? இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய யுத்தம். That's why I told you it's a நீங்க spiritual தேவனுடைய warfare. பிள்ளைகளா இருந்தாலும் சில நேரத்துல நான் சொன்னேன்ல, ஒரு அடி உங்க மேல விழத்தான் செய்யும். And as you get into this battle, you will get some punches. இது ஒரு யுத்தம், நீங்களே அடித்துக்கொண்டே இருக்க முடியாது, 2 அடி உங்க மேல வரத்தான் செய்யும். It's not just going to be you fighting the devil, you're going to get some எத்தனையோ counter attacks. பிசாசின் மீது அவர் வெற்றி எடுத்திருப்பார், ஆனா சில நேரத்துல பிசாசு கோபம் கொண்டு தள்ளி விடுகிறான் நடு ரோட்ல. He may have had many victories against the devil, but there's one time Satan may have got the upper hand. On the spot அவன் செத்து போயிருக்க வேண்டும். He should have died on the spot. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு பாடுகிறான், வாயை திறந்து பேசுகிறான், தன்னுடைய ஊழியத்தை செய்கிறான், மறுபடியும் பாஸ்டரா இருக்கிறாரு. இது தேவனுடைய ஒரு பெரிய சுத்த கிருபை. Hallelujah. God's doing. God has restored his life and he's singing again and preaching again, serving God. ஒரு தாயாக அவள் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள வேதனைக்குள்ளே சென்றிருப்பார்கள். And as a mother she would have gone through much pain. ஃபீட் பண்ண முடியாது, வாயை திறக்க முடியாது, உதடு வாய் எதுமே அசையாது. ஒரு சின்ன லிக்விட் கூட வாய்க்குள்ள ஊத்த முடியாது. எப்படி அவனை ஃபீட் பண்ணி உயிரோட அப்படி சர்வை பண்ண வைத்திருக்க முடியும்? She could not open his mouth, and as a mother she would have struggled knowing and thinking what she's going to do to feed him or anything like that. பணத்துக்கு என்ன செய்திருப்பார்கள்? What about the money situation? ஆனா பாருங்க, கர்த்தர் கைவிடவே இல்லை. But God is a faithful God. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். He is a miracle working God. இன்னைக்கு உயரத்துல தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். And God's exalting them higher and ஆகவே higher. யுத்தங்கள் நேரிடும், சாத்தானின் தாக்குதல்கள் நேரிடும், அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். Battles will happen, the devil will attack, but God is giving you victory. கடைசில ஜெயிக்க போறது யாருங்க? And who's going to win in the end? You are going to win. Hallelujah. Amen. நீங்க தான் வின்னர், நீங்க தான் வின்னர். We are the victors in the end. நீங்க தான் ஜெயிக்க போறவங்க. We are the victors in the end. Hallelujah. 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 நான் உயர பறந்து செல்ல பிறந்தவன் என்பதை போல நான் ஜெயிக்க பிறந்தவன் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். You need to start confessing, I'm born to fly, I'm born to be a victor. நான் ஜெயிக்க பிறந்தவன். I'm born to have victory. நான் ஜெயிக்க பிறந்தவன். I'm born to உயர have பறக்க victory. பிறந்தவன். I'm going to fly high. உயர பறந்து செல்ல பிறந்தவன். I'm going to fly high. Hallelujah. Hallelujah. அதே மாதிரி தான் நீங்கள் மாத்திரம் இல்ல, உங்க குடும்பம் அப்படிதான், இந்த சர்ச்சும் அப்படிதான். It's not just you, the same applies to our ஆமா, இந்த families சர்ச்சை and this எத்தனை church. முறை பிசாசு தாக்கி இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? I can tell you how many times the devil has attacked அந்த this church. பிசாசுடைய தாக்குதல்னால நானே இந்த சபையை விட்டு போயிரலாமான்னு எத்தனையோ முறை யோசித்திருக்கிறேன். And I have considered actually leaving the church because of the attack of the devil. அந்த அளவிற்கு பிசாசுடைய பயமுறுத்துதலும் தாக்குதலும் இருக்கும். The devil tries to put fear in your hearts like that. நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து உடனே ஜெபம், அவங்க ஒரு ஜெப வீராங்கனை, பிசாசு பல்லுகளை அடிச்சு உடைச்சிருவாங்க. My wife was a prayer warrior and she would destroy the teeth of the devil. Yes. அப்படிதான் இவ்வளவு நாள் வெற்றி எடுத்து ஆண்டவருக்குள்ளே எழும்பி நின்று கொண்டிருக்கிறோம். And that's how we take victory and we keep standing in Jesus' name. எதிர்த்து நின்ற எல்லாரும் ஒருத்தர் இங்க இல்லை இப்போ. All the people who opposed us, they're not here anymore. பிசாசு வெளியே கூட்டி போயிட்டான். I think the devil took them out. நீங்க இருக்க முடியாது இதுக்கு மேல அப்படின்னு. You can't stay here. ஏன்னா இங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. பிசாசு இங்க வாலாட்ட முடியாது. The presence of God is here. The devil's tactics will not work here. இது யாருடைய சபை? Whose church is this? கர்த்தருடைய சபை. This is God's இங்க church. யார் இருக்கறா? பரிசுத்த ஆவியானவர் The Holy Spirit is here. நான் யாரை ரெப்ரசன்ட் பண்றேன்? கர்த்தருடைய பிரதிநிதியா நான் இங்க நின்று I am an ambassador of God and I'm standing before you. Hallelujah. Hallelujah. தேவன் எனக்கு மேல என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். And God has put an anointing and a calling even when I was in my mother's மாசமா womb. இருக்கும்போதே ஆம்பளை பையன் ஜேக்கப்னு பேர் விட்டு அப்பவே அவருடைய கண்ணு என்னை பார்த்திருக்குது. யாராவது வாலட்னா உடுவர நறுக்கிடுவார் அப்படியே. When my mother was 5 months pregnant with me, God said there's going to be a male child, name him Jacob. He's going to do great things for me. நான் சொல்றேன், பிசாசு உங்களை ஏவுனா, don't take his side. Don't try to, never even imagine to stand against the pastor. It's not good for you. It's not good for you.
ஏன்னா நீங்க தேவனுடைய அபிஷேகத்தின் மேல கை வைக்கிறீங்க. Because you're not going against a man, you're going against the anointing. தாவீது அதை தெரிந்து வைத்திருந்தார். David knew that. சவுல் அவனை கொல்வதற்காக சுற்றி கொண்டே இருந்தான். And Saul was coming after David. தாவீது அவனுக்கு பின்னாடி வந்துட்டாரு. And David came behind Saul. அப்படியே குத்தி கொன்னிருக்கலாம். He could have easily stabbed him in the back. ஐயோ பக்கத்துல இருக்கிற எல்லாம் கேக்குறாங்க, அண்ணா சொல்லுங்கண்ணே இந்த இப்ப காலி பண்ணிரோன்றாங்க. And David's mighty men said, just say the word, we'll finish him. No, he is an anointed man of God. But David said, I'm not touching this God's own anointed. அவன் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணலாம், ஆனா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He may act crazy, but he's an anointed man of God. அவன் வந்து ராஜா வேலையை செய்யறதை விட்டுட்டு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறான், ஆனாலும் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். He's neglecting his kingly duties and he's after me, but he's still anointed by God. அவனுடைய பின்னாடி இருக்கிற அந்த துண்டுல ஒரு சின்ன பிட்டை வெட்டிட்டு, இங்க பாரு ராஜா, உன்னை கொல்லனா கொன்று இருந்திருக்கலாம், உன் கையில என் கையில உன்னை கொடுத்தாரு ஆண்டவர், ஆனா நான் உன்னை தொடலை, ஏன்னா நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. Rather, David just cut off a piece of the cloak and then he showed it to Saul, saying, I could have easily taken your life, but I'm sparing you because you're God's anointed. என்னாச்சு இவன் பின்னாடி சுத்தினவன் என்னாச்சு, கடைசில கத்தியை குத்தி கொண்டு தற்கொலை பண்ணி செத்தான். But you know what happened to Saul in the end? He committed suicide, stabbed himself. ஒரு அனாயிண்டட் மேனுடைய எண்ட் அப்படியே முடியணும். That's not how an anointed man should end his life. ஏன் தெரியுமா, அவன் வேலையை விட்டுட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பின்னாடி சுத்திக்கிட்டு குறை கண்டுபிடிச்சிட்டு வாய் பேசி கொண்டு தெரிந்தான். Because he was not fulfilling his kingly duties, but he was after someone else who was anointed and trying to kill him. வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா இவனும் தாவீது பின்னாடி சுத்திட்டு இருக்கிறான். There were enemies coming against Israel, but he was after David. ஜனத்தை காப்பாற்றுவதற்கு, ஜனத்தை தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றுகிற வேலையை விட்டுவிட்டு ஒரு சின்ன பையன் தாவீது, அவன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், anointed man, worship leader, சம்பந்தமே இல்லாம அவன் பின்னாடி சுத்தி கொண்டிருக்கிறான். See, the enemy was coming to attack his kingdom, but instead of fulfilling that, he was after some other young man who was anointed by God and trying to kill him. கடைசில ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய முடிவு, ஒரு ராஜாவினுடைய முடிவு, கத்தியை தரையில குத்தி கொண்டு, வாளை குத்தி கொண்டு அது மேல அவனே விழுந்து, அந்த அப்பவும் உயிர் போகல, எவ்வளவு வேதனையில துடிச்சிருப்பான். அப்புறம் இன்னொருத்தனை கூட்டி, அது அமலேக்கன் எதிரி வந்து வெட்டி சாகுறான். என்ன ஒரு ட்ராஜடி, தேவையா உனக்கு அது? Look at the pathetic ending of the anointed man. He fell upon his own sword, and even still he did not die, and he asked one of the enemies to come and kill him. That's a very sad ending for an anointed man. தேவன் உங்களுக்கு கொடுத்த வட்டத்தை விட்டு வளையத்தை விட்டு வெளியே வராதீங்க. Do not leave the circle or the territory God has given you. இவனுடைய வளையத்துல நீங்க உங்க கையை வைக்காதீங்க. You don't enter somebody else's anointing or circle. Stay within your limit. சில இடத்துல போட்டிருப்பான், இந்த what is it, electricity, மாண்டவோடு படம் போட்டிருப்பான், பக்கத்துல வராத டேஞ்சர் அப்படின்னு போட்டிருப்பான். Sometimes you see the sign on like an electric post that says danger, don't touch. So நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சாத்தான் உங்களை உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது. You're also anointed, the devil cannot touch you or your children. Hallelujah. Hallelujah. தேவன் நமக்கு போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். God has given us weapons of warfare. என்னென்ன ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்? பைபிள் ரீடிங், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தினந்தோறும் வாசிக்க வேண்டும். One of the weapons is reading the word of God, meditating on it. 119 சங்கீதம் 11 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்துக்குள்ளான நிறைச்சு வச்ச ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை என்று சொல்லுகிறார். Psalm 119 verse 11, David says, for your word I've hidden in your heart that I might not sin against you. Hallelujah. Hallelujah. So read the word of God. அந்த வசனங்களை வாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்க, உங்கள் மனமெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளினால நிறைந்திருக்கட்டும். Read the word of God and apply it in your life and let it fill your hearts. அடுத்தது, நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. You need to lead a set apart holy life. ஒரு பெரிய வீட்டில வெள்ளி பொன்னு எல்லா பாத்திரங்களும் உண்டு அங்கே. In a house there may be different vessels, silver, gold. ஆனாலும் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் மாத்திரமே அவன் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருப்பான். But only if somebody cleanses themselves, they could be a useful vessel in the master's hands. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொள்றாங்க, அசுத்தத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையும் பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு நான் ஊழியம் செய்வேன் என்று. Sometimes you think that you could live a sinful life and then also minister for God. தெளிவா ஆண்டவர் சொல்றார், இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமும் எஜமானுக்கு உபயோகமான அந்த மாதிரி பாத்திரத்தை தான் எஜமான உபயோகிப்பார். அது மாத்திரமல்ல, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய vessel of honor, கனத்துக்குரிய பாத்திரமாய் அவன் இருப்பான். Therefore, 2 Timothy chapter 20 verse up to 22, it says, therefore if anyone cleanses himself from the latter, he will be a vessel of honor, sanctified and useful for the master, prepared for every good work. So master எல்லா வெசலையும் யூஸ் பண்ண மாட்டார். The master doesn't use any vessel that he has. அவர் சுத்தமான பாத்திரத்தை தான் யூஸ் பண்ண விரும்புகிறார். He's going to use a clean vessel.
எல்லாம் கவனிச்சுக்கிறீங்க. அதனால தான் உங்கள் வாயின் வார்த்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். That's why your words need to be holy, your thought life needs to be ஆகவே holy. தாவீது ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பிரியமா இருக்கட்டும், நான் தப்பி தவறு எதுவும் பேசிடக்கூடாது ஆண்டவரே. That's why David prayed, let the meditations of my heart be pleasing in your sight. Hallelujah. Hallelujah. ஆனா பிசாசு சுத்தமான பாத்திரங்களை அசுத்தமாக்க விரும்புகிறான். But Satan wants to make the clean vessels dirty. ஏன்னா அவன் அசுத்தமான பாத்திரங்களை தான் உபயோகிக்க அவன் விரும்புகிறான். Because he uses the dirty vessels. ஆகவே தான் உங்களை வேண்டாத வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை, ஊழியர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச வைக்கிறான். அது பிசாசு உங்களை அப்படி பேச வைக்கிறான். And that's why the devil tempts you to speak bad words, bad language and talk against the men of God. பாவம் செய்ய வைக்கிறான், கட்டுகளுக்குள்ளே உங்களை கொண்டு He போகிறான். leads you into sin, he leads you into bondage. ஏன்னா அவன் உங்களை யூஸ் பண்ணிக்கலாம். Because the devil can use you. So leading a clean holy life is another weapon. மூன்றாவது, praising and worshiping, ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய சமூகத்திலே நேரம் செலவழிப்பது. The third point is praising and worshiping, spending time in the presence of God. ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் துதிக்கிறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். Every time we praise and worship God, God gives us the victory. நீங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுதெல்லாம் உங்கள் வீட்டிலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். As you praise and worship God, the atmosphere in your house changes. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் துதித்த பொழுது ஒரு பெரிய மிரக்கல் அங்கே நடந்தது. When Paul and Silas worshiped God in the middle of the night, a big miracle happened that day. கதவுகள் திறக்கப்பட்டது, அவர்கள் வெளியே விடுவிக்கப்பட்டார்கள். The chains were loosened, the gates were open and they came out. நாலாவது ஆயுதம் உபவாசம். And the fourth weapon God gives us is fasting. இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 40 நாள் உபவாசத்தோடு ஆரம்பித்தார். And Jesus fasted for 40 days before he stepped into ஆனால் ministry. அதனுடைய எண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் அவர் புறப்பட்டு போனார். And the Bible says that he was led by the Spirit, filled with the Holy Spirit. ஆகவே நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது. And when you fast and pray, the power of God comes on you. பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம், நிறைவு உங்களுக்குள்ளே வருகிறது. The anointing of God comes on you. அந்த பைபிள் அவர் அந்த தோல் சுருளை எடுத்து அவர் சொல்லுகிறார், the spirit of the Lord is upon me, ஆவியானவர் என் மீது இருக்கிறார் என்று சொல்லுகிறார். After Jesus finished his time in the wilderness, he goes, opens the scroll in Luke 4:18 and he says, the Spirit of the Lord is on me. ஆகவே உபவாசம் இருக்கும் பொழுது fasting is God getting more of you. நீங்க நேரம் கொடுக்கிறதுனால உங்களை அவர் நிறைய எடுத்துக்கிறார். As we fast, we give more of ourselves to God. நாம நினைச்சுக்கிறோம் அவரை நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னு. And we think we get more of God, but he actually gets more நாம of தான் ரொம்ப us. பிஸியா இருக்கிறோம், அவருக்கு டைமே கொடுக்க மாட்டேன்றோம். ஆகவே ஃபாஸ்டிங்ல நம்ம டைம் கொடுப்போம், அவர் நம்மளை பிடிச்சிக்கிறார். ஓ இன்னைக்கு ரொம்ப நேரம் என்னோட இருக்கிற அப்படின்னு. And when we fast and give time to him, he gets more of us. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பாத்திரங்கள் காலியா இருக்கும் என்று சொன்னால் தேவன் தன்னுடைய எண்ணெயினாலே உங்களை நிரப்புகிறார். And if your vessels are empty, God is willing to fill you today. ஆகவே உபவாசம் என்று சொன்னால் அது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு, அது ஒரு லா அல்ல, அது ஒரு நியாயப்பிரமாணம் அல்ல. Fasting is a discipline, it's not by law. அது மாத்திரமல்ல, உபவாசம் இருக்கும் பொழுது நாம் அவரை சார்ந்து இருக்கிற அந்த சார்ந்து இருக்குதலை நாம் அறிந்து கொள்கிறோம். And when we fast and pray, we realize how much we're dependent on God. மூன்று விதமான உபவாசங்களை நீங்கள் செய்யலாம். நீண்ட நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், முழு நேர உபவாசம். There's 3 different kinds of fastings you could do: absolute fast, normal fast, or long fast. சோ வேதத்தில் இவைகளை எல்லாம் பார்க்கிறோம். மோசே அப்படியாக உபவாசம் இருந்தார். எஸ்தர் 3 நாள் ஒன்று புசிக்காமல் உபவாசம் இருந்தார்கள். We saw that Moses fasted and prayed, Esther fasted and prayed. தானியேல் ஒரு உபவாசம் இருந்தார், அது அவர் சாப்பிட்டு கொண்டே உபவாசம் இருந்தார், அது வந்து தானியேல் உபவாசம். Daniel had a different kind of fasting. He ate and he was fasting. ஓ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு எக்ஸாம்பிள் இருக்குது. அப்ப புதிய ஏற்பாட்டிலையும் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் திருவளம் பற்றினார், பவுலையும் பர்னபாவையும் எனக்காக ஊழியத்திற்கு பிரித்து விடு என்று சொல்லி. And we see that even in the New Testament they fasted and prayed, and when they were fasting and praying, the Holy Spirit came down and he said, set apart Paul and Barnabas for my ministry. ஜெபித்த பொழுது அவளுடைய சமுதாயமே காப்பாற்றப்பட்டது. When Esther fasted and prayed for 3 days, her whole race was saved. சில நேரத்துல நம்ம சும்மா ஜெபம் பண்ணாலே உடனே ஒரு குயிக் மிரக்கல் நடக்கும். Sometimes we pray a small prayer and a miracle happens. ஒரு 1 minute pray பண்ணாலே ஒரு அற்புதம் நடந்துரும். We pray for 1 minute and a miracle may happen. சில நேரத்துல ஆண்டவர் சொன்னார், சில பிசாசு இருக்குது, அந்த பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அண்டி அது போகாதுன்னார். But there are some situations Jesus said this kind does not go out except by prayer and fasting. இந்த ஜாதி பிசாசு அப்படினா நம்ம ஒரு ஜாதி அத சொல்ல, இந்த கைண்ட் அத பொமரேனியன் டாக் இருக்கு, ஸ்ட்ரீட் டாக் இருக்கு, அல்சேஷன் டாக் இருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி டிஃபரண்ட் பிசாசுலாம் இருக்குது. அந்த மாதிரி பிசாசுலாம் ஜெபிக்காம உபவாசம் பண்ணாம போகாது. And when I say this kind of demon, it talks about the different types of demons. அதனால உங்களுடைய வீட்ல என்ன பிசாசு தாக்குகிறது எனக்கு தெரியாது, நீங்க தான் முட்டி போட்டு ஜெபிக்கணும். I don't know what kind of Satan devil is attacking you. எல்லாத்துக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. Don't be waiting for the pastor to come and அந்த pray. சகோதரர் ஜெபம் பண்ணுவார், இந்த சகோதரி ஜெபம் பண்ணுவார்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். Don't be waiting for this brother or that sister
pray and fast for yourself. ஆமா சகோதரியே, நீங்க எங்களுக்காக சாப்பிடுங்கள் என்று சொல்லி நீங்க யாருக்கும் கடிதம் எழுதுகிறது இல்லை. Nobody writes a letter to the man of 3 நேரம் மறக்காம உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. You don't write a letter to the man of God saying, please eat for us, but they are fasting while you're eating. ஊழியக்காரர் மாத்திரம் உங்களுக்காக 40 நாள் அவரு சாப்பிடாம கிடந்து ஜெபம் பண்ணணும். But that poor man of God, he is fasting 40 days for you while you're feasting. சாப்பிடாம கிடந்து அவர் எங்கேயுமே போகாம ரூம்க்குள்ள பூட்டிட்டு ஜெபம் பண்ணணும். It's okay if the pastor doesn't eat and he stays in his house. ஆனா நீ அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பா, நம்ம ஊர்ல சுத்திட்டு வந்துட்டு இருப்போம். And he may be praying while you're roaming the streets. No, உங்க ப்ராப்ளத்துக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். No, you need to pray for your problems. உங்க ஜெபம் தான் ரொம்ப பலன் உள்ளது. Because your prayers will have நீதிமான் ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது. Because the effective virtual prayer of a righteous man avails much. Hallelujah. 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 நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் உங்களோட பேசுவார் நீங்க ஜெபிக்கும் பொழுது. You're God's child. God will speak to you when you pray. உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்துக்குள்ளே காலகட்டத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். We're coming into a season where we need to fast. நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல செலவு பண்ணுங்க. Spend more time in the feet of God. ஒரு நேரம் உபவாசிக்கிறீங்களோ, 2 நேரம் உபவாசிக்கிறீங்களோ, சில நேரம் பசினால உங்களுக்கு தலை சுத்தலாம், மயக்கம் வரலாம். உடனே பயந்துடாதீங்க, கண்டிப்பா சொல்றேன், யாரும் செத்து போக மாட்டீங்க. You may start fasting and praying and then you may feel dizzy after a while. I'm telling you, you're not going to die. Cheer up. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுனா சொல்லுங்க, உடனே கார் எடுத்துட்டு நான் வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறேன். And if you're about to die, let me know. I will come to your house. உயிரை விடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். I'm ready to pray for you. நான் நிறைய தடவை 40 நாள் ஒன்றுமே சாப்பிடாம நிறைய தடவை உபவாசம் இருந்திருக்கேன். I have fasted for 40 days straight. 21 நாள் ஒரு ஆகாரம் புசிக்காமல் நிறைய தடவை இருந்திருக்கிறேன் உபவாசம். For 21 days I fasted without any food. 10 நாட்கள் ஒரு ஆகாரமும் புசிக்காமல். ஒரு ஆகாரம்னா பிஸ்கட் கூட கிடையாது, ஆரஞ்சு பழம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. தண்ணி இல்ல காஃபி ஆர் டீ, அவ்வளவுதான். அப்படியே நான் வீட்டில் படுத்து இருக்க மாட்டேங்க. இதே மாதிரி 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 நாள் தொடர்ந்து ஊழியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். பல முறை உபவாசம் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி 3 நாள்லாம் சர்வசாதாரணம். எத்தனையோ தடவை உபவாசம் பண்ணியிருக்கிறேன். I have fasted and prayed many times, and when I say fast and pray, not even a single biscuit or a fruit, I would maybe take water, tea or coffee, and I still continued my work, still continued preaching. Throughout that time. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய கேட்கும் திறன் அதிகரிக்கிறது. When you fast and pray, the sense of your spiritual hearing gets better. ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, ஸ்ட்ரைட்டா போ, ஸ்டாப் அப்படினு கிளியரா ஆண்டவர் பேசுறது உங்க காதுல. You will hear God's directions. Go left, go right, go straight, now stop. ஆண்டவர் உங்க அருகில இருக்கிறது, உங்க கூடயே வருது, உங்க கூடயே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். You start feeling God close to you and walking with you and guiding you. உபவாசம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. சாப்பிடாம இருக்கிறது அல்ல. சீரியஸா ஆண்டவரோட நேரம் செலவு பண்றது. Fasting is not just about not eating, it's about spending time with God and getting deeper with him. உங்க ஃப்ளஷ் நீங்க ஓவர் பவர் பண்றீங்க. உங்க சரீரத்தின் மீது, உங்க வயிற்றின் மீது, உங்கள் பசியின் மீது நீங்கள் வெற்றி எடுக்கிறீர்கள். When you fast and pray, you're overpowering your flesh and you're taking victory over your own body. பிசாசுடைய எல்லா சக்திகளின் மீது நீங்கள் வெற்றி எடுக்கிறீர்கள். You're taking authority and victory over Satan's schemes. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசை நீங்க டார்மென்ட் பண்றீங்க. When you pray, you're actually tormenting the devil. Hallelujah. Hallelujah. பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நொறுக்கப்படுகிறது. And the schemes of the devil gets destroyed when we fast and ஐந்தாவது ஒரு pray. வெப்பன் என்று சொன்னால் அந்நிய பாஷையில ஜெபிப்பது. The fifth weapon I want to talk to you is about praying in tongues. தேவன் இங்க இருக்கிற உங்க நிறைய பேருக்கு அந்த அந்நிய பாஷைகளை பேசுகிற வரங்களை கொடுத்திருக்கிறார். And God has given many of you the gift of tongues. ஜெபம் பண்ணுங்க. என்ன ஒரு பாயிண்ட்க்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, உங்க பாட்டுக்கு 1/2 மணி நேரம் வீட்ல ஜெபம் பண்ணி கொண்டு இருங்க. அப்படியே தாளிச்சிட்டே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்படியே சட்டை போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நடந்து கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருங்க. பைக்ல போகும்போது ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷையில பேசிட்டே போய்கிட்டே இருங்க. இந்த காலத்துல இந்த உபவாச நாட்கள்ல talk more in tongues. Talk more in tongues during this time. Even when you're cooking or driving or going to work, just keep praying in tongues. வேதம் சொல்லுகிறது எந்த சமயத்திலும், அதைத்தான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், எல்லா நேரத்திலையும் சகலவிதமான வேண்டுதல் விண்ணப்பம், அது மட்டுமல்ல எப்படி ஜெபிக்கணுமா, ஆவியினாலே. அந்த வார்த்தைக்கு ரியல் மீனிங் என்னன்னா pray in tongues. ஆவியிலே ஜெபம் பண்ணு அப்படின்னா ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா உனக்கு என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாது. நீ அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது ஆண்டவர் பிசாசுக்கு விரோதமா என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் கரெக்டா உன் மூலமா ப்ரே பண்ணுவார். Amen. That's why I say to you in Ephesians 6:18, pray always with all prayer and supplication in the Spirit. And what I mean by that is praying in tongues, because the Holy Spirit takes over your prayer and he prays through us, because sometimes we don't know how to pray or what to pray, and he overrides our prayer. அந்நிய பாஷையில பேசுவது என்பது ஒரு வெடிகுண்டு மருந்தை போல இருக்கிறது. Praying in tongues is like a dynamite gunpowder. பிசாசுடைய திட்டங்களை எல்லாம் அது நொறுக்கி போடுகிறது. It destroys the schemes of the devil. அது மாத்திரமல்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தியை அது உண்டு பண்ணுகிறது. It develops a strong power inside of you. கொஞ்ச நேரம் நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்க, வெளிய வந்து பாருங்க, அப்படியே தலை நிமிர்ந்து நடப்பீங்க. You pray in tongues and you come out of your house, you feel you're
strong. You feel stronger, yes. Fasting இருந்தா கூட நீங்க அப்படியே உங்களுக்குள்ள ஒரு பெரிய strength இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண You முடியும். may be fasting, but then you feel very strong. கோலியாத் வந்தா கூட அப்படியே புடிச்சு தூக்கிடுவீங்க நீங்க. Even if Goliath comes, you will pick him up. அப்படியே சிங்கம் வந்தா கூட ரெண்டா கிழிச்சிடுவீங்க நீங்க. If a lion comes against you, you tear him up. கரடி வந்தா கூட ஒரு கம்பெடுத்து அடிச்சு விரட்டிடுவீங்க நாய் விரட்டுற If மாதிரி. a bear comes, you whack it with a stick. We are in a war. ஒரு எழுதி உங்க வீட்ல போட்டு வச்சிருங்க. We are in a war. Write this down and put it somewhere in your house. We are at war. கிச்சன் வாசல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எழுதி ஓட்டுருங்க. Kitchen holiday for 2 days. Put a sign outside your kitchen saying kitchen closed, holiday. வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டோம். And if they want to get food, they can go outside. ஏமா சில சேத்துல நம்ம ஆட்கள்லாம் அந்த ஃபாஸ்டிங் கேம்ப்லாம் நடத்துவாங்க. வெளியே போய் எல்லாம் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு வந்துருவாங்க. Sometimes I would go to these fasting camps, but the people who come there, they'll be eating bananas outside. பாவம் என்ன பண்றது? That's okay. அதெல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய வேலை. We forgive those kind of people. It's grace. We live by grace. அந்த நேரத்துல grace நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். Okay. Right. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது பிசாசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை அது கொண்டு வருகிறது. When you pray in tongues, it brings a confusion among the kingdoms. உங்களுக்கு விரோதமா அவர் இந்த ரோட்ல தான் போவார். இந்த வயலூர் ரோட்ல இப்படி போயிட்டு இருப்பார். அங்க ஒரு பாம் வைக்கலாம்னு வச்சிட்டு இருப்பான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து நீ புத்தூருக்கு இந்த ரூட்ல போயிரு அப்படின்றார். You may be coming down this road and the devil may be planting a bomb there and God tells you, no, go the other way. ஏரோது ராஜா எல்லாம் அவர் பிள்ளை போய் பார்த்து இந்த பக்கத்துல வாங்கன்னு இந்த பக்கம் உட்கார்ந்துட்டே இருந்தாரு. ஆனா தேவதூதன் அப்படி போ அப்படின்ட்டார். The Herod was waiting to kill baby Jesus, but God appeared to them on a dream and said, go the other way. ஏரோது இங்க உட்கார்ந்து இவரை கொல்லணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். And Herod was waiting for them to come back with the தேவதூதன் message. அப்படி வேற பாதையில அவங்களை கூட்டி போயிட்டாரு. எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. But the angel of the Lord warned them in a dream and they went the other way. 2 வயசுக்கு கீழ இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொன்று விடுங்கள் என்று சொன்னான் ஏரோது. And so he said, kill all the children below the age of 2. ஜீசஸ் மாத்திரம் எஸ்கேப் பண்ணிட்டாரு. But Jesus escaped that. You will escape. Amen. You will escape the attack of the devil. Hallelujah. பிசாசு உங்களுக்கு விரோதமா என்ன தந்திரம் பண்ணாலும் சரி அது ஒன்றும் வாய்க்காமல் போகும். Amen. No matter what scheme the devil has against you, it will all be foiled. இல்ல அவனுக்கு நடந்துச்சு உனக்கு நடக்காது. But it happened to this brother, it may happen to me. No. உன் வீட்ல நடக்காது. It won't happen in your family. இல்ல சங்காரதூதன் எல்லா வீட்டையும் பாருங்க அழிச்சிட்டாங்க. எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. The angel of death came and killed all the firstborn. உன் வீட்ல நடக்காது. But it did not happen in your house. இயேசுவின் இரத்தம் உன்னை காப்பாற்றும். The blood of Christ will protect அவருடைய you. கரம் உன்னை காப்பாற்றும். His hand will protect you. இயேசுவுடைய நாமம் உன்னை காப்பாற்றும். The name of Jesus will save you. இயேசுவுடைய வார்த்தை உன்னை வாழ வைக்கும். The word of God will sustain you. தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உன்னை காத்துக்கொள்வார். God will send his angels to protect you. பட்டயங்கள் உருவின பட்டயங்களோட தேவதூதர்கள் With நிற்பார்கள். drawn swords, angels are standing there. உன் வீட்டை சுற்றிலும் நிற்பார்கள். A host of angels are guarding surrounding you. தூதர்கள் பறந்து கொண்டிருப்பார்கள். Angels are surrounding your house. Hallelujah. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உன் பாதம் கூட கல்ல மோதிரக்கூடாதுன்னு அப்படி உன் ஃபீட்டை கூட பார்த்துட்டு இருக்கிறாரு. உன் வீட்டை விட்டுருவாரா? உன்னை விட்டுருவாரா? இந்த சபையை விட்டுருவாரா? Hallelujah. Angels to protect you so that your feet may not stumble or hit against a rock. He protects you, your family, and this church as well. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்காக சபைக்காக ஊழியக்காரர்களை பயங்கர வைராக்கியம் உள்ளவர். God is very zealous for his men, for his church. ஆமா உங்களை யாரும் அடிக்க விட்டு உங்களை யாரும் இது பண்ண வேடிக்கை பார்த்து ஒரு உட்கார்ந்திருக்க மாட்டார். He's not going to allow somebody to come and attack you. He will take action against your enemies. Amen. So பிசாசு உங்களுக்கு மேல எந்த அதிகாரமும் கிடையாது. The devil has no authority or power against you. So சபையே இந்த நாட்களிலே யுத்த வீரர்களை போல எழுந்து நில்லுங்க. Dear church, get ready like warriors. உபவாசம் பண்ணுங்க. Fast. யுத்த வீரனின் ஆவி, ஜெபத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி, கிருபையின் ஆவி, தொடர்ந்து ஜெபிக்கிற ஆவி, போராடி ஜெபிக்கிற ஜெபத்தின் ஆவி எல்லாம் உங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும் இந்த நாட்களில். I pray that you will get a spirit of prayer, a spirit of compassion, a spirit of mercy and grace through you throughout this whole season. Hallelujah. கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம் நீங்களே உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. Close your eyes and pray for yourselves in tongues for a few minutes. Do a spiritual warfare. Keep praying. Lift up your voice. Keep praying. Keep praying. Keep praying. Drive the devil out in the name of Jesus. Upper the power of the enemy in the name of Jesus. ஈசாசின் அதிகாரங்கள் எல்லாவற்றின் மேல எழுந்து நடங்க. ஒரமனரி பலரபதுரு ஷாந்தரமன Oh, we declare a war. We declare a war. We declare a war in the name of Jesus. சத்துருவே சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே
In the name of Jesus, 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 you devil out in the name of Jesus. Glory, 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 glory. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், கர்த்தருடைய ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya.